தேசிய நெடுஞ்சாலைக்காக வேரோடு பெயர்த்தெடுக்கப்படும் 141 உயிர்கள். மரங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க இப்படி ஒரு திட்டமா? மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. இங்க யார் நட்டு வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அதே நேரம் எந்த பறவையினுடைய எச்சத்தில் முளைத்த விதைன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு உயரிய அக்கறையோட எல்லாரும் உன்னோட தாய் மண்ணை கையில் எடுத்து வச்சிருக்கோம். நீ எவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துல மீண்டு வளர்ந்து மறு உயிர் பெற்று வாழ்ந்து காட்டுறையோ, இன்னும் எந்த சாலை விரிவாக்க பணிகளுக்கும் மரங்களை வெட்டாம நம்ம தமிழ்நாடு அரசு அக்கறையோட இந்த திட்டங்களை முன்னெடுத்து போகும். இந்த வேறு கேப்ல எல்லாம் போகாம போகும். முள்காட்டில் பூவும் உண்டு. தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில செங்கிப்பட்டி பக்கத்துல பூண்டி மாதா கோவிலுக்கு போற வழியில வளைவு பகுதியில ஒரு புதிய பாலம் கட்டும் பணிகள் தான் திட்டமிடப்பட்டிருக்காமா. அந்த இடத்துல அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறதால ஒரு பாலம் கட்டினா நிச்சயமா மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பணிக்காக அந்த பகுதியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 141 மரங்களை வெட்ட திட்டமிட்டு இருக்காங்களாமா. அதை தொடர்ந்து அதை அழிக்காம அப்படியே மறுவாழ்வு கொடுக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அந்த மரங்களை வெட்டி அழிக்காம வேரோடு பெயர்த்தெடுத்து அதை பாதுகாப்பா எடுத்துட்டு மற்றொரு இடத்துல போய் வச்சு அதை மறுபடியும் நட்டு வைக்க போறாங்களாமா. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் மரங்களுடைய உயிர்நிலை தொடர்ச்சிக்கும் ஒரு முக்கிய முன்னோடியாகவும் பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து இந்த வகை மரமாற்றம் திட்டங்கள் தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி பணிகளோட சூழல் சமநிலையை பேணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி கிரீன் கேர் அமைப்பை சேர்ந்தவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க அமைப்பு சார்பில் இதுவரைக்கும் கோவை, திருச்சி, திருநெல்வேலி, சென்னை இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இதுவரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட மரங்களை நாங்க பிடுங்கி நடவு செஞ்சிருக்கோம். இப்போ தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில 10ல இருந்து 15 ஆண்டுகள் வரையிலான வேம்பு, புங்கன், உதியன் இந்த மாதிரியான மரங்கள் கிட்டத்தட்ட 141 மரங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.